திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் 3 நடமாடும் உணவு பகுப்பாய்வு கூட வாகனங்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை, சேலம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்காரு. திருவிழா நாட்களில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை நேரடியா பரிசோதிக்கும் வகையில் இந்த நடமாடும் வாகனங்கள் செயல்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உணவில் கலப்படம், தரமற்ற பொருட்கள் விற்பனை உள்ளிட்டவற்றை தடுக்கும் நோக்கிலும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்திருக்காங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டது. இந்த விழாவின் சிகர நிகழ்வான தீப திருவிழா வரும் டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெற இருக்கு. அன்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கு கருவறை முன்பு பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு மலையின் உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புனித விழாவை காண தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க அண்ணாமலையாரை தரிசித்த பின்னர் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்ளுவாங்க. இதனை முன்னிட்டு கிரிவல பாதையில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் 252 இடங்களில் அன்னதானம் வழங்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த இடங்களை தவிர வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினால் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கிரிவல பாதையில் வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் உணவகங்கள் மற்றும் திருவிழாவிற்காக தற்காலிகமா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவகங்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. செயற்கை நிறங்கள் கலப்பு, ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துதல், உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் உள்ளிட்டவைகளை பரிசோதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை பணிகளை மேற்கொள்ள சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து இந்த 3 நடமாடும் உணவு பகுப்பாய்வு கூட வாகனங்கள் திருவண்ணாமலையில் பணியமர்த்தப்பட்டிருக்கு. இவை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு உணவின் பாதுகாப்பு உறுதி செய்யும் அப்படின்னு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.